இமேஜ். ஸோ இந்த இமேஜ் விட்ஜெட்ல நம்ம வந்து 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஒன் வந்து டைரக்ட்டா நம்ம அசெட் வழியா இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு அசெட் வழியா வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்ல. எனக்கு டைரக்ட்டா வந்து என்கிட்ட நெட்வொர்க்லேருந்து எடுக்கணும். நெட்வொர்க்னா யூஆர்எல் நம்ம குடுப்போம். ஐ மீன் எப்படின்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ண நெட்லேருந்து எடுக்கிறோம். டவுன்லோட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்றது அசெட் சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணாம டைரக்ட்டா நெட்வொர்க் மூலியமா அக்சஸ் பண்றது வந்து நெட்வொர்க்கிங் சொல்லுவாங்க. அதுல வந்து ஜஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா, அதுல வந்து இமேஜ் நெட்வொர்க்ன்னு குடுத்துட்டு, அதுல வந்து கீழ 2 கோட்ல வந்து நீங்க யுஆர்எல் பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி 2 டைப் இருக்கு. ஸோ நம்ம ஃபாலோயிங் தட் இந்த 2 டைப் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஆ எப்படி முதல் இமேஜ் ஃபர்ஸ்ட் அசெட்ல நம்ம வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அசெட்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இமேஜையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா? பிளெண்ட் பண்ண முடியுமா? கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா? அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த விட்ஜெட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸஸ் டிஃபைன் பண்ண அப்புறம் பில்டர்க்குள்ள என்ன குடுக்குறேன்னா, என்னோட சைல்ட் வந்து இமேஜா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ இதுல என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இமேஜ் வந்து நான் இங்க அசெட்ல எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். நத்திங் நீங்க ஒரு இமேஜ வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க இந்த மாரி கீழ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் எ ஹோல் அசெஸ். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கிறது வந்து ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறது வந்து நியூ ஃபோல்டர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் அக்சஸ் பண்ண முடியும். ஃபைல் என்ன பண்ணா டாட் லாங்குவேஜ அக்சஸ் பண்றது ஃபைல். டாட் லாங்குவேஜ அக்சஸ் பண்றது ஃபைல். அத கேரி பண்றது ஃபோல்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கெட் லைக் திஸ். ஸோ இதுல என்ன பண்றீங்கன்னா அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா அசெட்டோட ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். நான் ஆல்ரெடி இங்க குடுத்தது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வருது. ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா நார்மலா உங்களோட இமேஜ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா நெட்ல இருந்து அப்படியே டிராக் பண்ணி இங்க வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இவ்ளோதான் ப்ராசஸ். இவ்ளோ ப்ராசஸ் பண்ண அதுக்கப்புறம் நீங்க பப்ஸ்பெக் YAMLல நீங்க போணும். ஸோ ஸ்பெக் YAMLல என்ன பண்ணணும்னா, இங்க தான் உங்களோட அசெட்ஸ வந்து நீங்க அந்த பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஆல்ரெடி இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா இருக்கும். இங்க ஸ்லாஷ் மாரி இருக்கும். அத ரிமூவ் பண்ணிட்டு போடுற மாரி இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு எரர் வரும். எந்த பிளேஸ்ல எரர் வரும்னா, இந்த மாரி ஸ்பேஸ் இருக்கிற பிளேஸ்ல தான் வரும் ஃபர்ஸ்ட். ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கங்க. இங்க டபுள் லைன்ஸ் இருக்கிற மாரி 3 லைன்ஸ் கூட வரும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃப்ளட்டர் அப்புறம் அ எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்க ஒரு கேப் வரும். இதுல தான் நம்ம அசெட் ஃபோல்டர் போடுற மாரி இருக்கும். ஸோ ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த மெயின் ஃபோல்டர்ல ஒரு சப் ஃபோல்டர். அது கீழ இன்னொரு ஃபோல்டர் போடுற மாரி இருக்கும். ஸோ அசெட்ஸ்ன்னு நீங்க டைப் பண்ணிட்டு, இந்த மாதிரி அத குடுக்கணும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபைல் வந்து எங்க இருக்குன்னா, அசல் ஃபோல்டர்ல இருக்கு. அசெட்ல எப்படி எந்த டைப்ல இருக்குன்னா, ஸ்லாஷ் நேச்சர் டாட் ஜேபிஜி ஃபார்ம். ஸோ பிஎன்ஜி ஃபார்ம்ல இருந்தா பிஎன்ஜி ஃபார்ம்ல போடுங்க. ஜேபிஜி இருந்தா ஜேபிஜி. நீங்க எந்த ஃபார்ம்ல டவுன்லோட் பண்றீங்களோ, அந்த ஃபார்ம் வந்து போட்டுட்டு, இங்க வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இட்ஸ் கெட் இம்போர்ட்டட். ஸோ இப்போ வந்து நம்ம கோட்குள்ள போலாம். ஸோ நான் வந்து இது மாரி வந்து என்னோட பாத் வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காப்பி பண்ணி வச்சுட்டு, இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் யுவர் இமேஜ் இம்போர்ட்டட் இன் த அவுட்புட். ஸோ இப்போ உங்களோட ப்ரோகிராம ரன் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த ஒரிஜினல் இமேஜ் இதுதான். ஸோ இப்போ இது வந்து நார்மலா நம்ம இம்போர்ட் பண்றது. இதுல ஏதாச்சும் நம்ம வந்து ஆக்டிவிட்டி ஃப்ளோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்மளால பிளெண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பிளெண்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இதோட கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுப்பேன். ஃபாலோடு பை என்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு இருக்குன்னா, கலர் பிளெண்டிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, சில பகுதி ஐ மீன் எந்த டார்க் ஷேட்ஸ்ல இருக்கோ அந்த ஷேட்ஸ்லாம் பிளெண்ட் ஆகுற மாரி இருக்கும். எந்த கலர்னா ப்ளூ கலர்ல பிளெண்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க டார்க் ஷேட்ல இருக்கிறதுனா உங்களோட ப்ளூ கலர் பிளெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அகைன் ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். நீங்க டார்க் ஷேட்ல இருக்கிறது எல்லாமே ப்ளூ கலர்ல பிளெண்ட் ஆன மாரி இருக்கும். ஸோ இது மாரி பிளெண்டிங் மோட் அது மாரி நெறைய மோட்ஸ் இருக்கு. இது மாரி யூஸ் பண்ணி நீங்க உங்க இமேஜ வந்து கலர் சேஞ்ச் எடிட் பண்ணிக்கலாம்.